ஒரே செமிஃபைனல் வல்லத்தரா கோட்டை வர்சஸ் ராஜகோபாலபுரம். 2 டீமுக்கான மேட்ச். 4 ஓவர் மேட்ச். முதல் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணணும். பேட்டிங்ல இருக்குது இங்க வல்லத்தரா கோட்டை, ஃபீல்டிங்ல இருக்க போறது ராஜகோபாலபுரம். ஓனி மேட்ச் பண்ணா சைக்கிங்ல முத்துக்குமார், நான் சைக்கிள் உதயா. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ராஜா. ஃபர்ஸ்ட் ஒன் பவுண்டரி போயிருதா. வெரைட்டி ஃபீல்டர் பாலுக்கு போறாங்க, ஆனா ஸ்டாப் பண்றது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா பந்து ஃபாஸ்டா போயிடுச்சு. பவுண்டரி ஸ்டார்ட் வித் பவுண்டரி. இந்த மேட்ச்லயும் முதல் பந்தே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாங்க. செகண்ட் ஒன் சான்ஸ் பால் நேருக்கு நேர் போயிருக்கு. லாங் ஆன்ல இதுவும் பவுண்டரி 6 போயிருக்கு. முதல் பந்து 4, அடுத்த பால் 6. குயிக்கரா 2 பந்துக்கு 10. பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு. மிட் ஆஃப் ஃபீல்டர் தலையை தாண்டி போயிருக்கு. இங்க ஒரு பவுண்டரி. பாலோட ஃபோர்த் ஒன் நல்ல ஒரு தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. வேகம் மட்டும் முக்கியம் இல்ல, விவேகமும் முக்கியம்ங்கறத காட்டுறாரு பேட்ஸ்மேன். இஸ்னி பேட்ஸ்மேனா இங்க உதயா. உத்தரத்துல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பால் சூப்பரா போட்டுருக்காங்க. இங்க டாட் பால் ஆஸ்டாருங்க மறிச்சு. கண்டிப்பா இதுவும் தாண்டி போயிடும். 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. ஸோ பவுண்டரியோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். குவார்டர் ஃபைனலில் தொடர்ந்து செமிஃபைனல்லையும் முதல் ஓவருக்கு 19 அடிச்சிருக்காங்க வல்லத்தரா கோட்டை. செகண்ட் ஓவர் பட சிவா வந்திருக்காரு. பார்த்தா எஸ் ஒரு ஃபீல்டை தாண்டி போக இன்னொரு ஃபீல்டர் இருக்காரு. அப்பனும் மிஸ் பண்ணிட்டாருங்க. லக்கி பவுண்டரி போயிருக்கு இந்த முறை. இங்க ரெண்டாவது பந்து சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வந்துறாரா ஃபீல்டர். 2 தட்டி விட்டாருங்க. இங்க ஒரு ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டன் நல்லா போட்டுருக்காரு சிவா. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு ஒரு புல் ஷாட் அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பா கண்ணன் இருக்கும்போது அந்த வாய்ப்பு எப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாப். ஒரு 2 ரன். நல்ல ஒரு த்ரோ. நெக்ஸ்ட் ஒன் உதயா ஆன் ஸ்ட்ரைக். இந்த முறை ஸ்டைலிஷா அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பா தாண்டி போறதுக்கு வாய்ப்பு அதிகம். போயிடுச்சுங்க 6. நேருக்குன்னு நெத்தி அடியில ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு 90 டிகிரில உதயா. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர், அதையும் தெளிவாக கணிச்சு எடுத்திருக்காங்க. 2வது ரன் ரஷ் பண்றாங்களா. அந்த லீஜன்ல எப்பவுமே 2 ரன் ஓடினாங்க. ஆனால் இப்போ ஓடலங்க. ஃபீல்டர் குயிக்கராக வந்திருக்காரு. ஒரு சிங்கிள். இதோட 2வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க வல்லத்தரா கோட்டை. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கா. கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே சிவா பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லைனில் வச்சு நல்லா டேக்கன். முதல் பந்தே ஆட்டம் இழந்த வெளியில் ஒரு கேட்ச். நெக்ஸ்ட் பேட்ஸ் போனா ஹிட்டர் கார்த்தி வரட்டி ஆட பார்த்துருக்காரு. ஃபீல்டர் கையில் தான் போயிருக்காரு. வச்சு ஒரு சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வெட்டு தட்டு. ஆனால் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. கூட்டா ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் சூப்பராக போட்டிருக்காரு. இங்கே மணி டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் வெட்டு தட்டுன அங்கே ஃபீல்டர் டிவைட் ஆகிறத உணர்ந்து கரெக்டாக போயிருக்காருங்க அந்த டீமோட கேப்டன் பாண்டி. அடிக்கல சிம்பிள் நல்ல பேக்கப். பால் டிவைட் ஆகி போகிறத கரெக்டாக உணர்ந்து போய் பாலை ஸ்டாப் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் அங்கே பாண்டியன். நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்டா போயிருக்கு. அங்க ஃபீல்டர் ஜம்ப் பண்ணி பார்த்தாலும் பிடிக்க முடியல. பவுண்டரி போயிடுச்சுங்க. ஸோ இது வரைக்கும் டாமினேட் பண்ணி போட்டுக்கிற பவுலரோட ஓவரில் இங்கே ஒரு பவுண்டரி. இதோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 42. 4வது ஓவர் பட எங்கள் செந்தில் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வீட்டில் போய் விழுந்திருக்கு. இங்கே முதல் பந்திலே ஒரு 6. செகண்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்துருக்காரு. ஒரு பந்து வச்சு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ரன்னும் ஓடுவாங்க இங்க. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. கேப்ல போயிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பா கண்ணன் இருக்கும்போது அந்த வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பா ஒரு த்ரோவை கரெக்டாக அடிச்சிருக்காருங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்ட்ட ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேர்க்குனே கண்டிப்பா தாண்டி போறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போய் அடிச்சிருக்குங்க. பீட்டு மாடிக்கு போய் அடிச்சிருக்கு. 4-6ங்க. நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. திஸ் இஸ் ஆர்ட். திஸ் இஸ் ஆர்டிஸ்ட். ஸோ அண்ணன் தான் ஜூஸ் கொடுத்தாரு. தேங்க்ஸ் ப்ரோ. ஆனால் காலையிலேருந்து இப்போ தான் கொடுத்துருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன்
சூப்பராக ஆடி இருக்காருங்க. கிளாசிக்காக எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு ட்ரைவ். மணி இருக்காரு ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் இருந்து குயிக்கராக 2 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுனா அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு. ஒரு சிங்கிளாக மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் டார்கெட் டிசைடிங் பால். நல்ல ஒரு பந்து இந்த டாட் பால் முடிக்கறாங்க. கணிக்க முடியாதுங்கற மாதிரி போட்டுருக்காரு. கடைசி 59 ரன்கள். டாட் பால் டு எண்ட் ஓவர். முதல் ஓவர் முதல் இன்னிங்ஸ் முடிஞ்ச நிலையில 59 அடிச்சிருக்காங்க. 60 டார்கெட் ஃபார் ராஜகோபால். மணி மேட்ச் பண்ணா மணி பசூர் பாட்டு சட்னா முத்துக்குமார். குயிக் அண்ட் ஸ்விங் நல்லா போட்டுருக்காரு. முதல் பந்து ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் நல்ல ஒரு பந்து பால் லைன்ல வந்திருக்கான்னு சொல்லலாம். ரன் ஓடலங்க. சூப்பரான ஒரு ஃபீல்டர். அதுக்கப்புறம் ரெண்டாவது அட்டம்ப்ட்ல ஸ்டாப் பண்ணதுல மிஸ்டேக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஓட்டாங்க நான் சேகர் சாரி மணி மேல போட்டுச்சு. அது காரணமா அதுக்கப்புறம் ரன் ஓடல. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி மார்க்கு கேப்புங்க. பெரிய கேப் கரெக்ட்டா பில் பண்ணிருக்காரு. அங்க பவுண்டரி ஒரு 4ங்க. நெக்ஸ்ட் ஒன் அருமையான பந்து வச்சுங்க. டாட் பால் இந்த மாதிரி போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறைச்சிருக்காரு குமரேசன் ஃபீல்டர். இந்த ஃபீல்டர் வச்சிருக்காங்க குமரனா. கிராஸ் அடிச்சா அதுக்கு ஒரு ஃபீல்டரை வச்சு போட்டுருக்காங்க. ஒரு நாயகன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறி வந்து ஆசாருங்க. இங்க கண்டிப்பா தாண்டி போயிடும். எங்க 6 போயிடுச்சு. தேவையான நேரத்துல ஒரு 6 தேவையான ரெக்யூர் ரன் ரேட்டா முதல் ஓவர்ல பில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். முதல் ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். ரெண்டாவது ஒரு படா மதன். கார்த்தி முதல் பந்தே விக்கெட் ஆட்டம்ல இருந்து வெளியில எங்க சிவா. ஒன்றன் பேட்ஸ் பண்ணா எங்க கண்ணன். போயிருக்கு 2 ரெஸ்ட் பண்றாங்களா சிங்கிளோட சாப்பிடும் பார்த்தா. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குறுக்கு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் அங்க ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ண முடியலங்க. ஒரு பவுண்டரி போயிடுச்சு. இங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறுக்கி வந்து கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. 2 ரெஸ்ட் பண்றாங்க பார்த்தா. கார்த்தி நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் குயிக்கரா த்ரோவிங் அந்த அளவுக்கு டைம். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி நேருக்கு நேர் ஆளே இல்லங்க. சோ ஃபீல்டர் இருந்தா ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பா கூட இருக்கும். ஆள் இல்லாத திசையில தெளிவா இருக்காரு. ஒரு பவுண்டரி ராஜகோபாலபுரம். ரெண்டாவதோட லாஸ்ட் ஒன் விட்டு தட்டுனா தெளிவாடி இருக்காரு. அங்க ஃபீல்டர் குமரேசன் நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள் டு எண்ட் ஓவர். இதோட ரெண்டாவது ஓவர் முடிவு இருக்க 2 ஓவருக்கு 36 அடிக்கணும். மேட்ச் ஓவர் பட குமரேசன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்ல நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் லயன்ல வச்சு கேட்ச போஸ்டாங்க. விக்கெட் முதல் பந்திலே போட்டுட்டாங்க. செகண்ட் ஒன் நீ பேட்ஸ் பண்ணா எங்க ராஜா நல்ல ரீச் ஆட பார்த்திருக்காரு. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் குயிக்கர் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அடுத்து வித்தே கொடுக்கல பந்து நேருக்கு நேர் போயிருக்கு. அங்க மணி ஃபீல்டர் ஒரு சிங்கிள் முயற்சி. ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி வித்தே கொடுக்காத பந்து அப்படி தான் சொல்லணும். ஒரு மாதிரி சென்ஸா பவுலிங் போட்டுக்கிருக்காரு. இங்க ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறுக்கி வந்தாரு. சான்ஸ் ஃபார் டாட் பால் கொடுத்துருக்காங்க. கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு. நல்ல கேப்புங்க. கண்டிப்பா பவுண்டரியா இருக்கும். எஸ் போயிடுச்சு. பவுண்டரியோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 3 ஓவருக்கு 31. கடைசி 6 பாலுக்கு 29 அடிக்கணும். கடைசி ஓவர் பட பிரபு வந்திருக்காரு. முதல் பந்தே ஒரு ஒயிட். அதுல சிங்கிளும் ஓடிடுவாங்க. எஸ் லெஃப்ட் பேட்ஸ்மேன் சைக் வர வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால். பந்து அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல பவுண்டரி ஆறான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. அவன் பேர் 6 போயிருக்கு. முக்கியமான நேரத்துல ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. இங்க முதல் தொடக்கமே நல்லா போட்டுருக்காரு. எனக்கு 5 பாலுக்கு 20 அடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த முறை ஆச்சாருங்க ரொம்ப தூரம் ஹைட் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க டிஸ்டன்ஸ் இருக்கு. சரியான டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணி போயிருக்கு. இதுக்கு 4 பாலுக்கு 15 பவுலர் சேஞ்ச் ஆங்க. கார்த்தி வந்திருக்காரு. கேப்ல போயிருக்கு. 2 கண்டிப்பா ரெஸ்ட் பண்ணி பாப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எண்ட்ல வர்றாங்களா அந்த எண்ட்ல வர்றாங்களான்னு பார்த்தா 2 எண்ட்லயும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஃபீல்டர் பால் எடுக்கல. இப்படி இருக்க 3 பாலுக்கு 13 முக்கியமான பால். உடைச்சு போட்ட பால் சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. இங்க ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கிறதுக்கான்னு சொல்லலாம். அடிக்கிற ஒவ்வொரு 6-4 இருக்கும். இங்க சரி மணி இருக்க 2 பாலுக்கு 7 ஒரு மாதிரி மேட்சை அப்படியே மாற்றி கொண்டு வந்துட்டாரு. இந்த பக்கமாக மணி 29 அடிக்கிறதுங்கிற நிலமையில இந்த ஓவரில் 22 ரன் ஆச்சாங்க. கடைசி 2 பாலுக்கு 7 முக்கியமான பால். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. இங்க பாருங்க ஒரு மாதிரி அலப்பற
அங்கே கண்டிப்பாக 6 போகும். அதுக்காக தான் நான் இந்த பக்கம் காமிச்சேன். ஸோ ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கிருக்காங்க இங்க. ஸோ மேட்சை டை பண்ணிட்டாரு இங்க மணி. வாட் அ பேட்டிங். ஸோ 29 அடிக்கிற நிலைமையிலையும் மேட்சை டை பண்ணிட்டாங்க. வாட் அ பேட்டிங் இங்க மணி. கடைசி ஒரு பாலுக்கு 1 டாட் பால் நினைக்கிறேன். அங்க விக்கெட்டா மாத்திட்டாங்க. ஸோ மேட்ச் இங்க சூப்பர் ஓவருக்கு போயிடுச்சு. கடைசி பந்து டாட்டு, ஆனா சூப்பர் ஓவருங்க. வாட் அ பேட்டிங் இங்க மணி. சரியான பிளேயிங்க. ஒரே ஆளா போராடி எடுத்துட்டு போயிட்டாரு மேட்சை. இன்னிங்ஸ் சூப்பர் பேட்டிங். மேட்சை சூப்பர் ஓவருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ சூப்பர் ஓவர்ல 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் மணி அண்ட் சிவா. சூப்பர் ஓவரில் செகண்ட்ல இருக்கிறது மணி, நான் சைக்கிளில் சிவா. முதல் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஓவர் போட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் முத்துக்குமார் உடம்புல போட்டுருக்கு. அப்படி என்ன குயிக்கராக ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் டாட் பால். தேர்ட் ஒன் போட்டு வந்திருக்கு. அங்கே நல்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அகைன் ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்திருக்காரு. பிகைண்ட் த ஸ்டம்ப்ல பவுண்டரி போயிருங்க. கண்டிப்பா லக்கி பவுண்டரி போயிடுச்சுன்னு சொல்லலாம். பிகைண்ட் த ஸ்டம்ப்ல பாலோட ஃபிஃப்த் ஒன் வரட்டியால பார்த்துருக்காரு. சான்ஸ் ஃபார் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து ஒரு ஸ்கூப்புக்கான ட்ரை. அங்கே கணிச்சு எடுக்கணும் குமரேசன். இல்லை விக்கெட்டுக்கு வாய்ப்பாக கூட இருக்கும். நிற்க வச்சு மாறுறாங்களா? வாய்ப்பு இருக்காது. மாறிட்டாங்க. சக்கரை பேஸ் விக்கெட். ஒரு விக்கெட் இழக்கிறாங்க. சூப்பர் ஓவரில் லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஹைட்டு போயிருக்கு. அங்கே ஃபீல்டரே இல்லைங்க. 1 பவுன்ஸில் பவுண்டரியா 6 செக் பண்ணி கொடுப்பாங்க இங்கே. ரொம்ப 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 அருமையான ஒரு மட்டை வீச்சு பண்ணீங்க. சோ இதோட ராஜகோபாலபுரம் அணியில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. அந்த வீரருக்கு எங்க லாஸ்ட் பால் அது பவுண்டரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். 6. ஸோ 6ஓட சூப்பர் ஓவரில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 14 சூப்பர் ஓவர்லையும் வெல் பிளேட் அப்படின்னு சொல்லலாம். மணி நல்லா அடி கொடுத்துருக்காரு. சூப்பர் ஓவர் போட சிவா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் முத்துக்குமார். 6க்கு 15. ஃபாஸ்ட் பாலே ஆசாருங்க. கண்டிப்பாக தாண்டி போயிடுச்சுங்க. 6 இங்க முதல் பந்துலேயே ஒரு 6 எப்படி இருக்கு. 5 பாலுக்கு 9 மாத்திட்டாரு. செகண்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரிங்க. நல்ல ஒரு பந்து வச்சு ஒரு சிங்கிள். பாலோட தேர்ட் ஒன் டாட் பாலுங்க. முக்கியமான விக்கெட். ஸோ இனிமே சாக்ரிஃபைஸ் விக்கெட்டும் ஆக முடியாது. ஆனால் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகும். முக்கியமான இடத்துல விக்கெட் ரன் அவுட்டில் துரிதமாக வேலை பார்த்துருக்காரு கீப்பர் ராஜா. 3க்கு 8 ஒரே விக்கெட்டு கையில். சப்போர்ட் பண்ணி போனாங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி யாரான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்டரி போயிருக்கீங்க. ஸோ முக்கியமான இடத்துல ஒரு பவுண்டரி. இருக்க 2 பாலுக்கு 4 முக்கியமான பால். மேட்ச் பால். தட்டாரு பார்த்தா பவுண்டரி போயிருச்சா? எஸ் பவுண்டரி போயிடுச்சு. மேட்ச் பால். இந்த வல்லத்ரா கோட்டை. ஸோ சூப்பர் ஓவர் வரைக்கும் போன மேட்ச்லையும் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் நல்ல எஃபோர்ட் மணி. அவரோட எஃபோர்ட்டுக்காக மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம். கடைசி வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தாரு மணி. சிறப்பாக